இப்போ கவர்னர்கிட்டே கொண்டு டிஎம்கே பெட்டிஷன் கொடுத்துருக்கு. நான் சிஎம் பிரச்சாரம் பண்ண வருவார்னு சொன்னேன். ஆனால் உண்மையிலே என்ன வாக்குவாதம் நடந்ததுன்னா, 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணால் இடைத்தேர்தல் வரும், இப்போ நீங்கள் பிரச்சாரம் செய்தால் தானே நாங்கள் ஜெயிக்க முடியும் நான் கேட்டேன். அந்த நேரம் வரும்போது அதை பற்றி பரிசீலிக்கிறேன் என்று தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னார்கள். 2 எம்எல்ஏக்களை எங்கள் கட்சியிலே எத்தனை வருஷம் இருந்தவங்களை உங்களை நம்பி கண்டிப்பாக சூரியனில் தான் நின்று ஆகணும்னு கட்டாயப்படுத்துறீங்களே, மற்ற கட்சிகளே எல்லாம் அப்படி கட்டாயப்படுத்தலையே. எங்களுக்கு மட்டும்தான் 4 சீட், அதுக்கு மேலே பேச்சுக்கு இடமில்லை. விருப்பம் இருந்தால் பேச்சுவார்த்தை நடத்துங்க, இல்லை போயிட்டே இருங்க. நாங்கள் எங்களை நிர்பந்தப்படுத்தி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி செய்து தான் இந்த 4 சீட்டை கொடுத்து ஒத்துக்கிட வச்சாங்க. அவங்க சின்னத்தில் நிற்கணும்னாங்க. ஒரு தொகுதியிலேயாவது நாங்கள் சுயேட்சை சின்னத்தில் தனி சின்னத்தில் நிற்கிறோம்னு சொன்னோம். முதல்ல சரின்னவங்க கடைசி 2 நாள் இருக்கும்போது மந்திரிகள் மேல் ஒருவரின் ஒருவராக என் வீட்டுக்கு படையெடுத்தார்கள். கண்டிப்பாக அங்கே சூரியன் தான் நிற்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து சின்னத்திலே நிற்க வைத்தார்கள். இப்பொழுது குதிரை பேரம்னு பேசுகிறாங்க. குதிரை பேரம்ங்கிற இந்த இழிவான வேலையை ஆரம்பித்து வச்சதே திமுக தானே. கம்பம் சட்டமன்ற தொகுதியில் எங்கள் கட்சி சார்பில் போட்டியிட்டு பம்பர சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற கம்பம் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து 4ஆம் நாளே திமுகவில் சேர்த்து அடுத்து வந்த இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராகவே அவரை நிறுத்தி எம்எல்ஏ ஆக்குனீங்களே, அது என்ன பெருச்சாளி பேரமா? இந்த வேலையை இந்த மாதிரி வேலையை செஞ்சதே நீங்கள் தானே. இப்போ அதிமுக மேலே குற்றம் சாட்டுறீங்க. ஆகவே பழி சுமத்துவதற்கு என் மீது, திருச்சி எம்பி மீது அபாண்டமான பழிகளை, அக்கிரமமான பழிகளை, 1% கூட உண்மை இல்லாத பொய்யான பழிகளை எங்கள் மீது சுமத்தி திமுக குடும்பத்தை சேர்ந்த ஒரு பத்திரிகை பக்கம் பக்கமாக எங்களை இழித்தும் பழித்தும் எங்கள் மீது சேற்றை வாரி வீசிக்கொண்டிருக்கிறது. இதுதான் காரணம். அந்த சம்பந்தப்பட்ட பத்திரிகை நிருபர் திரும்ப திரும்ப கேட்டப்ப நீங்கள் அந்த பத்திரிகை நிருபரான்னு கேட்டேன். இதுதான், இது கூட கேட்டிருக்க கூடாது. அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சிட்டேன். என்னை எந்த ஊருக்கு போனாலும் பத்திரிகையாளர்களை நான் எல்லோரையும் விட அதிகமாக மதிப்பவன். நக்கீரன் கோபால் கைது செய்ய உள்ள வச்சிருக்காருன்னு ஏர்போர்ட்லேருந்து நேராக போய் ஸ்டேஷன் வாசலில் போய் தரையில் உட்காந்து போராட்டம் நடத்துகிறவன் நான். புடா சட்டத்தில் பத்திரிகையாளர்களை சேர்க்க இருந்ததை நீக்க வச்சவன் நான் தான். இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்னை பாராட்டி எழுதியது. பத்திரிகைக்காரர்களுக்கு வந்த ஆபத்தை தடுத்தவர் MDMK ஜெனரல் செக்ரட்டரி வைகோ என்று எழுதியது. அதேபோல் இன்றைக்கு இந்த மாலை கூட்டம் ஸ்டெர்லைட் எதிர்ப்புக்காக, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான கூட்டம். அதை பீப்புள்ஸ் வாட்ச் என்டிஜி பேர் கலந்துக்கிறாரு, திருமுருகன் காந்தி கலந்துக்கிறாரு, CPM CPI விடுதலை சிறுத்தைகள் கட்சி கலந்து கொள்கின்றன. நேற்று முதலமைச்சர் கூட்டிய தோழமை கட்சிகளின் கூட்டம் மிக கண்ணியமாக நடைபெற்றது. அது தோல்வி ஏமாற்றம் ஒரு பத்திரிகை போட்டிருக்காங்க. மிகச் சிறப்பாக நடைபெற்றது. என்ன பேர் வைப்பது அடுத்த கூட்டத்திலே முடிவு செய்து கொள்ளலாம். எல்லோரையும் மனம் விட்டு கருத்துக்களை சொன்னார். கருத்துக்களை உள்வாங்கி கொண்டார். அது என்னெல்லாம் கருத்து சொன்னாங்க நான் சொல்கிறது முறை இல்லை, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மிக மிக சிறப்பாக அந்த கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தினார். கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், ஊழல் இல்லாத அரசாங்கம் இப்போ தான் ஏற்பட்டிருக்கு. என் கூட ஃப்ளைட்டில் ஒருத்தர் பக்கத்து சீட்டில் உட்காந்து வந்தார். ஒரு தொழிலதிபர். பாதி தூரம் வரைக்கும் தூக்க கலக்கத்தில் இருந்தேன் நான். ஏன்னா நைட்டு வேர்ல்ட் கப் ஃபுட்பால் பார்த்துட்டு படுக்க மணி 1:30 ஆயிடுச்சு. 3:30க்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். அவர்கிட்ட பேச்சு கொடுத்தப்போ அவரே சொல்கிறார், முந்தி இத்தனை லட்சம் கப்பம் கட்ட வேண்டியிருந்தது ஒரு லைசன்ஸ் வாங்கணும்னா, இப்போ 10 பைசா செலவு கிடையாது. பல பேர் சொல்கிறாங்க கமிஷன் தான் ஊழல்,
டிஎம்கே கவர்மெண்ட்டில் கொடி கட்டி பறந்தது. அதை இன்னைக்கு இல்லாமல் ஆக்கிவிட்டார் விஜய். கமிஷன் கட்டிங் கரப்ஷன் இந்த பேச்சுக்கு இடமில்லாமல் ஆக்கிவிட்டார். ஆகையினாலே இந்த அரசை மக்கள் நேசிக்கிறார்கள். முன்னை விட இப்போ ஆதரவிற்கு கூடியிருக்கிறது. இந்த 2 மாதத்தில் கரப்ஷனை ஒழிச்சதுனால, கமிஷனை ஒழிச்சதுனால. அதனால் 5 ஆண்டுகளுக்கு விஜய் ஆட்சி தான் நடக்கும். அடுத்து வரும் தேர்தலிலும் விஜய் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆவார். இதுதான் நடக்கப் போகிறது. ஒரு அமைதியான ஜனநாயக புரட்சியை சகோதரர் விஜய் நடத்திவிட்டார். எ சைலண்ட் டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன் அவர் நடத்திவிட்டார். இந்த ஒரு அரசை சாதாரண மக்கள் அவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில், இந்த லஞ்சம் தானே எல்லாத்துக்கும் பாதிப்பு, அதை ஒழிச்சாச்சு. ஆக படிப்படியாக அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ மதச்சார்பின்மையில் உறுதியாக இருக்கிறார், சமூக ரீதியில் உறுதியாக இருக்கிறார், கூட்டாட்சி கொள்கையில் உறுதியாக இருக்கிறார், ஊழல் அற்ற அரசு நடத்துவதில் உறுதியாக இருக்கிறார். இந்த அடிப்படைகளில் தான் இந்த அரசுக்கு ஆதரவையும் நாங்கள் தோழமையும் கொண்டிருக்கிறோம். இந்த தோழமை தொடர்ந்து நீடிக்கும். இந்த அடிப்படையில் அவர் நடத்தும் அரசுக்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், a common minimum program, அது ஏற்படுத்த வேண்டும் என்று நேற்றைய கூட்டத்தில் முதலமைச்சர் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 முழுமையாக வெளியிலிருந்து ஆதரிக்கின்றன. இந்த விஜய் அரசு வெற்றி முரசு கொட்டும் அரசாக தொடர்ந்து நீடிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் அப்பயே ஏன் சொல்லலை? நீங்கள் கூட இருந்தப்போ ஏன் சொல்லலை? சொல்லியிருந்தால் மறுநாளே எங்களை வெளியேற்றிருப்பாங்க. நாங்கள் இன்னொரு கூட்டணியை தேடிப்போனால் இதான் இவருக்கு வேலைன்னு இருப்பாங்க. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு பேசாமல் இருந்தோம். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே எங்கள் ஆளுகள் எல்லாம் இந்த கூட்டணியை நீடிக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு நாள் கூட நீடிக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு கட்சியை விட்டு விலகி சென்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆடுதுறை முருகன் அவர்கள் என் இல்லத்துக்கு நேற்று முன்தினம் இரவு வந்தார்கள். அங்கே மாவட்ட செயலாளராக இருந்து கட்சியை விட்டு விலகி போன அன்பு வந்தார்கள். ஒரு தொழிற்சங்கத்தகர் பாலு தலைவர் பாலு வந்தார்கள். அப்போ ஆடுதுறை முருகன் வீட்டில் சொன்னார், நான் கடைசியாக நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் திமுக அலையன்ஸ் கூடவே கூடாதுன்னு நான் சொன்னேன், அவங்க நம்ம கழுத்தத்துருவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் செஞ்சாங்க. தேர்தல் நேரத்தில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யும்போது அவர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு அதிக சீட்டு, தனித்தனி சின்னம், எங்களை மட்டும் அப்படியே போட்டு. ஏன்னா திராவிட இயக்கத்தில் அடர்த்தியான திராவிட இயக்கம் எம்டிஎம்கே. கட்சிகள் ஆரம்பித்து எத்தனை பேர் கட்சியை மூடிட்டு போயிட்டாங்க. நாங்கள் 32 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். A concentrated Dravidian outfit is MDMK. ஒரு அடர்த்தியான திராவிட இயக்கம் மறுமலர்ச்சி திமுக கழகம். நான் தமிழக வெற்றி கழகத்தையும் ஒரு திராவிட இயக்கத்தின் ஒரு கூறாகவே பார்க்கிறேன். ஏன்னா என்ன பேசிக் ஐடியாலஜி நாங்கள் வச்சுருக்கோமோ அதே பேசிக் ஐடியாலஜிக்கு அவங்களும் வந்துட்டாங்க. ஆகையினால இந்த விஜய் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு கொடுப்பது, தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம், பக்கபலமாக இருப்போம். என் மீது சேற்றை வாரி வீசுகிறவர்கள், எங்களை எப்படியாவது ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க முயற்சிகளை எல்லாம் நாங்கள் எதிர்கொள்ள அதெல்லாம் ஒன்றும் பலிக்காது. உறுதியாக இருக்கிறாங்க. போகிறவர்களாம் விலை போனவங்களாம் திரும்ப வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. எம்டிஎம்கே நாளுக்கு நாள் வலுப்பெற்று வளர்கிறது, இன்னும் வலுப்பெற்று வளரும். தமிழக வாழ்வாதாரங்களை ஜாதி சண்டை மதச்சண்டை கூடாது, போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடாதுன்னா இந்த தாமிரவரியில் குளிச்சுட்டு 1800 கிலோமீட்டர் நான் ஆயிரக்கணக்கான தோழர்களோடு நடந்து சென்றேன்.
எங்கேயும் கட்சிக்கு ஆதரவு கேட்கலையே. நான் இந்த பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் சொல்லிக்கொண்டே போனேன். அதுபோல் தமிழ்நாட்டில் 6500 கிலோமீட்டர் நான் நடந்திருக்கிறேன், நடைபயணம் கொண்டிருக்கிறேன். இன்னும் இப்பொழுது என்னுடைய நாடாளுமன்ற உரைகளை, ஆங்கிலத்தில் ஆற்றிய உரைகளை தொகுத்து என் தம்பி ரவிச்சந்திரனுடைய தலைமகன் ராஜா வையாபுரி ஒரு 8 மாதம் கஷ்டப்பட்டு கூகுளிலேருந்து எடுத்து அதை புத்தகமாக தொகுத்துருக்கிறாரு. அது இப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு குமுதம் பிரிண்டர்ஸ் பப்ளிகேஷன்ஸ் அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பிரிண்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி இந்த புத்தக வெளியீட்டு விழா டெல்லியில் கான்ஸ்டியூஷன் கிளப்பில் நடைபெறும். நம்ம முதலமைச்சர் விஜயும் அதில் வந்து கலந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறார். ஒரு 15-20 தலைவர்கள் அதில் பங்கேற்கிறார்கள். அந்த நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடக்கும். பிறகு அண்ணா பிறந்தநாள் விழா செப்டம்பர் 15 நாங்கள் மிக சிறப்பாக வள்ளூர் கூட்டத்திலே நடத்துவதாக இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து வேலை திட்டங்களை வைத்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மென்மேலும் வலுப்பெற்று வருகின்ற சூழ்நிலையைத்தான் நான் பார்க்கிறேன்.